குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிரளயம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பிரிவு 5 பிரளயம், அதாவது அழிவு. இறைவன் அழித்து பின்பு அருள்வான் அப்படின்னு அர்த்தம். பாடல் 362. சிவன் சோதியாய் விளங்கி அருளுதல். கருவறை மூடி கலந்தெழும் வெள்ளத்து இருவரும் கோ என்று இகழ இறைவன் ஒருவனும் நீர் உற ஓங்கொலி ஆகி அருவரையாய் நின்று அருள் புரிந்தானே. படைப்பவன் நான்முகன், காப்பவன் திருமால், இருவரும் ஒன்றுபடவில்லை என்றால் அழிவு ஏற்படும். நீருற ஓங்கொலியாதல் அப்படின்னா மணிப்பூரகத்தில் உள்ள அறிவு மயமான சூரியன் மேல் எழுந்து சிவசூரியனாக ஆதல் அப்படின்னு அர்த்தம். கருவிடும் எல்லையை மூடி எழும் மணிப்பூரகத்தில் உள்ள நீர் மண்டலத்தில் நான்முகன் திருமால் ஆகிய இருவரும் தம்முள் மாறுபட்டு நிற்க மணிப்பூரகத்தில் உள்ள அறிவுமயமான சூரியன் மேலே எழுந்து சிவசூரியனாகி அரிய உச்சிமேல் நின்று அருள் செய்தான். பாடல் 363. அஞ்சேல் என அருள் செய்தான். அலைக்கடல் ஓடு அறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலைமேற்கொண்டு உலகார் அழற்கண்டு உள் வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே. ஓடறுத்து அப்படின்னா பிளந்து கொண்டு, அழல் அப்படின்னா காமம் என்ற தீ, அஞ்சல் அப்படின்னா அபயம், அலைவாயில் அப்படின்னா குறிவாயில். சிவபெருமான் கடல் பகுதியான மணிப்பூரகத்தினின்றும் பிளந்து கொண்டு எழுந்து அண்டத்தினது எல்லையை அடைந்து சகல தலைவர்களுக்கும் தானே தலைவனாகி உலகத்தவர் காம தீயில் விழாது தான் சென்று துன்பமயமான அலைமோதும் உலகத்தில் அழுந்தாமல் காத்த அஞ்சேல் என அருள் செய்தான். பாடல் 364. பரவெளியில் விளங்கும் சிவனை காணும் தன்மை இல்லாதவர் தன்கடல் விட்டது அமரரும் தேவரும் என்கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேல் எழுந்து அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்து அறியாரே. தன்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல், அதாவது மணிப்பூரகம். என்கடல் அப்படின்னா தலையை சுற்றியுள்ள 8 பகுதி. கண்கடல் செய்தல் அப்படின்னா கண்ணையே பரவெளியாய் செய்தல் அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த மணிப்பூரகமான கடலை கடந்த அறிவுமயமான சூரியனை அமரத்தன்மை பெற்றவரும் ஒளிமண்டல தலைவரும் தலையின் மேல் 8 திக்கும் கடல் போல் பரவி விளங்கும் சிவன் என்று வணங்குவார்கள். வானத்தை கடலை போன்று செய்த அப்பெருமான் தலையின் மீதும் போய் அகக்கண்ணுக்கு பரவெளியாய் காட்சி அளிப்பதை அவர் அறிய மாட்டார்கள். பாடல் 365. காம தீயை முறை தெரிந்து பயன்படுத்துவோர் பெரும் பயன். சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்து உளாரே. திகைத்த தென்னீரில் கடல் ஒளி ஓசை மிகை கொல அங்கி மிகாமையை வைத்தானே. சமைக்க அப்படின்னா படைக்க, ஏத்தி அப்படின்னா ஏத்தியதால் மட்டும், சயம்பு அப்படின்னா சுயம்பு, அதாவது தானே தோன்றியவன், தனக்கென ஒரு படைப்பு அற்றவன் அப்படின்னு சொல்லலாம். அங்கி அப்படின்னா காமத்தீ, காமத்தீயை மிகாமல் வைத்தல் அப்படின்னா காமத்தீயால் விந்து நீக்கம் நிகழாதபடி செய்தல் அப்படின்னு அர்த்தம். அனைத்து தத்துவங்களையும் படைப்பவனை தனக்கு ஒரு படைப்பு இல்லாதவன் என்று துதித்து தம்மிடம் பரவும் முறையில் அமைத்து கொள்பவர் இவ்வுலகத்தவரே ஆவார்கள். பொங்கிய நீரில் கடல் ஒளி போன்ற நாதம் மேலிட்டு எங்கும் பரவ காமத்தீயை மிகாதபடி சிவபெருமான் அமைத்து அருளினான். பாடல் 366. நான்முகனின் சேட்டையை அழித்தல். பண் பழிசை வழிபாடு சென்று அப்புறம் கண் பழியாத கமலத்து இருக்கின்ற நன் பழியாளனை நாடி சென்று அச்சிரம் வீண் பழியாத விருத்தி கொண்டானே. பழிசை அப்படின்னா
அப்படின்னா பழிக்கும். நண்பு அழியான் அப்படின்னா சிவனுடன் கொள்ளும் நட்பை அழிப்பவன் அவனே நான்முகன். இதில் நான்முகனின் தலையை கொய்தமை சொல்லப்பட்டிருக்குங்க. சிவன் நான்முகனின் சேட்டையை கெடுத்து அவனை பக்குவப்படுத்தினான் அப்படின்னு அர்த்தம். பண்பை அழிக்கின்ற காம செயல் என்ற வழிபாட்டை செய்து கொண்டு சுவாதிட்டான சக்கரத்தில் உள்ள நட்பை அளிக்கும் நான்முகனை தேடிச் சேர்ந்து அவனது தலையான வானத்தை பழிக்காதபடி நான்முகனின் சேட்டையை ஏற்றருளினான். அதாவது நான்முகனின் சேட்டையை கெடுத்து பக்குவம் அடையுமாறு செய்தான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சக்கர பேரு என்ற தலைப்பின் கீழ் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பத்தின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.